Welcome to Temple Views. நம்ம சேனல்ல அற்புத திருக்கோயில்கள் மற்றும் அதன் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வது வழக்கம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம வந்திருக்கிற திருக்கோயில் திருவெள்ளரை புண்டரிகாச பெருமாள் திருக்கோயில். திருச்சிராப்பள்ளியிலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இந்த திருக்கோயிலும் ஒன்று. இத்தலம் திருவரங்கத்திற்கு முன் தோன்றியது என்பதால் ஆதி வெள்ளரை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து வழிபட்டீங்கன்னா மனதுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கும். இங்கிருந்து கிளம்பவே மனசு வராது. மிகவும் அழகிய சோலையாக, குளிர்ச்சியாக, மயில்களின் சத்தத்தோடு அழகிய மலர்கள் சூழ ரம்மியமாக இந்த திருக்கோயில் உள்ளது. எங்களுக்கும் மனநிறைவான தரிசனம் கிடைத்தது. இப்ப இந்த திருக்கோயிலை பற்றி விரிவா பார்க்கலாம். புராணங்களின்படி சிபி சக்கரவர்த்தியால இந்த திருக்கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. நாதமுனிகளின் சீடரான உய்யகொண்டார் பிறந்த ஊர் இந்த திருவள்ளரை. வெண்மையான பாறைகளால் ஆன மலை என பொருள்படும் வகையில்தான் வெள்ளரை என்று இந்த திருக்கோயில் அழைக்கப்படுகிறது. ஆதி வெள்ளரை என்று அழைப்பதற்கான காரணம் ஸ்ரீரங்கத்திற்கு முன் தோன்றிய பழமையான திருக்கோயில் என்பதால் ஆதி வெள்ளரை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலை நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். திருவரங்கத்திற்கு இணையான பெருமை கொண்டது என்பார்கள் பெரியோர்கள். மிகவும் தொன்மையான இந்த திருக்கோயிலில் பல சிறப்புகள் உள்ளன. மூலவர் புண்டரிகாச பெருமாள் செந்தாமரை கண்ணன் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். தாயார் செண்பகவள்ளி தாயார் எனும் பங்கஜவல்லிக்கு தனி சன்னதி உண்டு. தாயாரின் உற்சவ மூர்த்திக்கு பங்கஜவல்லி என்ற திருநாமம். தீர்த்தம் இத்திருக்கோயிலில் திவ்ய கந்த தீர்த்தம், ஷீர புஷ்கரணி, மணிகர்ணிகா என்று 7 தீர்த்தங்கள் கோயிலுக்குள்ளாகவே அமைந்துள்ளது. விமானம் விமலாகிருதி விமானம். கோவில் கோபுரம் பாதி சிதைந்து பாதி மட்டுமே பல நாட்களாக எஞ்சி இருந்திருக்கிறது. இப்போது முழு கட்டுமான பணி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கோவிலின் சிறப்பம்சம், இங்கு உத்தராயண வாசல், அதாவது வடக்கு வாசல் மற்றும் தக்ஷணாயன வாசல், தெற்கு வாசல் என்று 2 வாசல்கள் உள்ளன. மாட கோயிலான இந்த திருக்கோயிலில் தை முதல் ஆனி வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷணாயன வாசல் வழியாகவும் பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாள் ஸ்வேத வராகனாக, அதாவது வெள்ளை பன்றி ரூபத்தில் காட்சி அளித்ததாக தலப்புராணம் கூறுகிறது. எனவேதான் ஸ்வேதபுரி நட்சத்திரம் என்ற பெயரும் இந்த திருவள்ளரைக்கு வந்ததாக கூறுகின்றனர். ஸ்ரீதேவி பூதேவி, சூரிய சந்திரர்கள், ஆதிசேஷன் முதலியோர் மனித வடிவில் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ததாக கூறப்படுகிறது. தல வரலாறு: திருப்பார்கடலில் மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பெருமாள், லக்ஷ்மி உனது கருணையால் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அதனால் எனக்கு பரம திருப்தி ஏற்படுகிறது. எனவே உனக்கு வேண்டிய வரத்தை என்னிடமிருந்து கேட்டு பெறலாம் என்றாராம். அதற்கு லக்ஷ்மி தாயார், எனது பிறப்பிடமான இந்த பார்க்கடல்
இங்கு தேவர்களை காட்டிலும் எனக்கு தான் அதிக உரிமை உண்டு என்கிறாள். அதற்கு பெருமாள், உனது கோரிக்கையை இங்கு நிறைவேற்ற முடியாது, இருந்தாலும் பூமியில் சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் தரும்போது உனது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் என்றாராம். இந்நிலையில் ராட்சசர்கள் மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தார்கள். அவர்களை அடக்க சிபி சக்கரவர்த்தி தன் படைகளுடன் சென்றபோது ஒரு வெள்ளை பன்றி அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்தது. படை வீரர்களால் அந்த பன்றியை பிடிக்க முடியாமல் போக சக்கரவர்த்தியே அதை பிடிக்கச் சென்றார். பன்றியும் அவரிடம் பிடிபடாமல் இங்கு மலை மீதுள்ள புற்றில் மறைந்து கொண்டது. அரசனும் அதை பிடிக்க மலையை சுற்றி வரும்போது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவர் கடுமையாக தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரிடம் விஷயத்தை கூறினான். அதற்கு முனிவர், நீ மிகவும் கொடுத்து வைத்தவன். நாராயணனின் தரிசனத்திற்கு தான் நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் உனக்கு வராக உருவத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார். நீ அந்த புற்றில் பால் அபிஷேகம் செய்து பார் என்று கூறினாராம். அரசனும் அப்படியே செய்ய நாராயணன் தோன்றி அனைவருக்கும் காட்சி கொடுத்தார். நாம இப்ப திருவெள்ளரை கோவில்ல இருக்கோம். இங்க மார்க்கண்டேயர் மகரிஷியும் தாயாரும் வழிபட்ட குகையை பார்க்கலாம் வாங்க. இந்த தரிசனத்துக்கு வந்த மகாலட்சுமியிடம், நீ விரும்பியபடி இத்தலத்தில் உனக்கு சகல அதிகாரங்களையும் தந்துவிடுகிறேன், அருள் பாலிக்கிறேன் என்றார் பெருமாள். அதன் பின்னர் சிபி சக்கரவர்த்தியிடம், மார்க்கண்டேய மகரிஷி உனக்கு தரிசனம் கொடுத்த பெருமாளுக்கு நீ கோயில் கட்டி திருப்தி பெறு என்றாராம். பெருமாள் அளித்த வரத்தின்படி தாயார் செங்கமலவல்லி மூலஸ்தானத்திலேயே இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்பாக பல்லக்கில் எழுந்தருள்கிறார். பெருமாளின் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 4வது திவ்ய தேசம். கோவில் சுமார் 50 அடி உயரத்தில் வெண்மையான பாறையால் ஆன ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது. புண்டரீகன் என்ற யோகி திருவள்ளரையில் ஒரு நந்தவனம் அமைத்து அதில் வளர்த்த துளசியால் பெருமாளையும் தாயாரையும் பூஜை செய்து வந்தார். அதில் மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அதனால் இங்குள்ள பெருமாள் புண்டரிகாச பெருமாள் ஆனதாக வரலாறு கூறுகிறது. கோவில் கோட்டை போல் அமைந்துள்ளது. பெரிய பிரகாரத்தில் தென் பகுதியில் கல் அறைகள் உள்ளன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு படைத்த பொங்கலை சாப்பிட்டால் புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு என்பது ஐதீகம். மேலும் இந்த அற்புத திருக்கோயிலில் ஸ்ரீமத் ராமானுஜர் மற்றும் அவரது முதன்மை சீடர் அழகிய மணவாள மாமுனிகள் ஆகியோருக்கு தனி சன்னதிகள், சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மரையும் தரிசிக்கலாம். இந்த திருக்கோயிலில் பெருமாளை தரிசிக்க செல்லும் பொழுது முதலில் 18 படிகள் இருக்கும். அவை பகவத்கீதை அத்தியாயங்களை குறிக்கிறது. அதை ஏறியவுடன் ஒரு கிருஷ்ணர் சன்னதி உள்ளது. அவரை சேவித்த பிறகு உள்ளே செல்ல வேண்டும். பின்வரும் 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கிறது. அதன் பின்னர் 5 படிகள் உள்ளன. அவை பஞ்சபூதங்களை குறிக்கிறது. பின்வரும் 8 படிகள் அஷ்டாட்சர மந்திரத்தை, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை குறிக்கிறது. பின்வரும் 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களை குறிக்கிறது. அதற்கு பின்பே பெருமாளை சேவிக்க இயலும். இது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும். பெரிய பெருமாள் புண்டரீகாட்சன், தமிழ செந்தாமரை கண்ணன், மேலே வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன், 2 பேரும் பெருமாளுக்கு சாமர கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கருடாழ்வார், மார்க்கண்டே மகரிஷி, பூமாதேவி, ஆதிசேஷன் மனிதோர்பமா நின்றுருக்கார். செந்தாமரை கண்ணன்
பங்கஜவள்ளி தாயார். ஆதிபத்தியம் புறான் தாயாருக்கு தான். தாயார் முன்னாடி பரப்பணும், பெருமாள் பின்னாடி தான் வரணும். எல்லா பெருமாள் சக்கரம் நேரா இருக்கும், கிராஸா இருக்கும், பிரியோகமா வச்சுட்டு இருக்க. செந்தாமரை கண்ணன் பங்கஜவள்ளி வினை தீர்க்கும் பூலோக வைகுந்தமாம் இந்த திருவெள்ளரை திருக்கோவிலுக்கு ஒரு முறையேனும் சென்று வழிபட்டு அனைவரும் அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.